ஹே ஃபேம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு வரதுக்கு. என்னால் ஒரு சுத்தமாக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திரிச்சேன். சரி அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அம்மாவையும் காணோம். பட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி பூஜை ரூமில் இருக்காங்களான்னு பார்த்தா அங்கேயும் காணோம். அப்புறம் பார்த்தா வெளியே வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கேற்ற வந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் பார்க்குற திரும்பவும் காணோம். அப்புறம் பார்த்தா மொட்டை மாடிக்கு போயிருந்தாங்க. ஸோ வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கற்பூரவள்ளி அதுக்கப்புறம் துளசி இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவருக்கு கஷாயம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்க்கு இட்லி, அப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கூட்டு, வெண்டைக்காய், பீட்ரூட், சாதம், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாழைப்பழம் பொடியும் நான் எடுத்துக்கிட்டேன் இட்லிக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து கஷாயெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஃபைனல் டச் மாதிரி பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.